ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்ஜியோட 655 லிட்டர் ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஸ்மார்ட் இன்வெர்டர் சைட் பை சைட் ஃப்ரிட்ஜோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா GLB25 7HDSY அப்படிங்கிறது தான் இதோட மாடல். இது வந்து டாசில் ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிரஸ் ஃப்ரீசிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மல்டி ஏர் ஃப்ளோ டெக்னாலஜி வந்து இதில் இருக்குது. வீட்டிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நான் ஷோரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாடலை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனேன். பட் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாடலை வந்து நான் சூஸ் பண்ணேன். அது ஏன் அப்படிங்கறத வந்து நான் அப்புறம் சொல்றேன். ஏற்கனவே இருந்தேன் என்னோட பழைய ஃப்ரிட்ஜ் என்ன ஆச்சு, அது ஏன் நான் இப்போ அப்டேட் பண்ணேன் அப்படிங்கிறதையும் வந்து நான் சொல்றேன். உண்மையில இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் வந்து தேவைதானா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய பேர் யோசிப்பீங்க. பட் அது ரியாலிட்டியில எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதா இல்லையா, இது சும்மா ஒரு ஹைப்பா, எல்லார் வீட்லயும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாங்கி வைக்கிறதா அப்படிங்கிறதுக்கு ரீசன்ஸ் இருக்கு. ஸோ அதையும் நான் வந்து இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக சொல்லிடுறேன். அதே மாதிரி இது யாருக்கு இது யூஸ் ஆகும், யாருக்கெல்லாம் வந்து இது யூஸ் ஆகாது, தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் முதல்ல இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 லிட்டர் நீங்கள் ஆல்ரெடி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் 180 லிட்டர் வந்து ஃப்ரிட்ஜாகவும் 20 லிட்டர் தான் வந்து ஃப்ரீசராகவும் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா நெக்ஸ்ட் சைஸ் போனால் போதும் அப்படின்னு வந்து யோசிச்சு 400 லிட்டருக்கு வந்து அப்கிரேட் பண்ண யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உண்மையில சொல்ல போனா டபுள் த பிரைஸ் வந்து நீங்க கொடுப்பீங்க. நீங்க நினைச்ச மாதிரி ரியாலிட்டியில 300 லிட்டர் வந்து ஃப்ரிட்ஜாவும் 100 லிட்டர் வந்து ஃப்ரீசரும் வந்து போயிடும். அதுல அப்ப என்ன ஆகுதுன்னா அகைன் உங்களுக்கு அதே ஸ்பேஸ் இருக்க மாதிரி தான் கொஞ்சம் ஃபீல் ஆகுமே தவிர ஸ்பேஸ் இருக்க மாதிரிலாம் வந்து உங்களுக்கு தோணவே தோணாது. பட் மணி வந்து 50,000 கிட்ட நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. அதுக்கு இன்னும் ஒரு 8,000 போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பெரிய ஃப்ரிட்ஜை வந்து நீங்க வாங்கிடலாம். இப்ப நான் ஏன் வந்து பழைய ஃப்ரிட்ஜை வந்து நான் ஒரு 10 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டேன், நான் இப்ப ஏன் அதை அப்கிரேட் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைக் எல்லாருக்குமே வந்து பெரிய ஃப்ரிட்ஜ் அப்படின்றது வந்து ஒரு ட்ரீம்னு சொல்லலாம். அதே மாதிரி ரியாலிட்டியில இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு அப்படிங்கறத உண்மை. எனக்கு ஆஃபீஸும் போறேன், வீட்லயும் ஒர்க் இருக்கு. ஸோ எனக்கு மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறப்ப எனக்கு வெஜிடபிள் ப்ரிப்பரேஷனுக்குலாம் டைமே இருக்காது. ஸோ வீக்கெண்ட்ல தான் வந்து இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு ஃப்ரீசர் அப்படிங்கிறது பெரிய ஒரு கிஃப்டடான ஐட்டமா நான் ஃபீல் பண்றேன். எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள் வாங்கிட்டு உடனே பிளான்ச் பண்ணி உங்களுக்கு சாப் பண்ணி உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா 1 வீக்கான எல்லா விஷயங்களையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து மெயினாக இதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா மஸ்ட் ஹாவா நீங்கள் வந்து வீட்டில் வந்து இதை வச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து மணி ஈக்குவல் டு டைம். ஆக்சுவலி நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பிஸியாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சில மாடிஃபிகேஷன்ஸ் வீட்டில் தேவைப்படுறதா தான் இருக்கு. ஸோ அதில் ஒரு விஷயம் தான் இந்த ஃப்ரிட்ஜோ. ஸோ நான் அதனால தான் வந்து இதை அப்கிரேட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் அந்த 10 இயர்ஸ் ஆன ஃப்ரிட்ஜ் வந்து நான் அகைன் சொல்கிறேன், அது குட்டியாக இருந்த சைஸ்னால மட்டும்தான் நான் வந்து மாற்றினேனே தவிர மற்றபடி பெருசாக அதில் எந்த ப்ராப்ளமும் இருந்தது இல்லை. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரிட்ஜோட டைமென்ஷனுக்கு வந்து வந்துடலாம். இது வந்து டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் வந்து 3 ஃபீட் இருக்கு, ஹைட் வந்து 5.8 அண்ட் டெப்த் வந்து 2.5 ஃபீட். இதுதான் இதோட சைஸ். ஓப்பனிங்க்கு வந்து உங்களுக்கு டோட்டலா 1 ஃபீட் வந்து கண்டிப்பா தேவைப்படும். கவுண்டருக்குள்ளார வந்து ஈக்குவலா வைப்பாங்க இல்லையா, ஸோ ஸ்டைலா இருக்கணும். கிச்சன்ல வந்து அப்படியே ஈவன் ஃபினிஷா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கபோர்ட் அடிச்சு நீங்க இதை வச்சீங்க அப்படின்னா அது வேலைக்கே ஆகாது. ஏன்னா இதை நீங்க டோரை ஓப்பன் பண்றதுக்கே வந்து ஹாஃப் ஃபீட் வந்து 2 பக்கமும் தேவைப்பட வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த சைஸ் இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரிட்ஜை வீட்டில் வைக்க முடியாது அப்படிங்கிறதா ரியாலிட்டி. ஸோ டோட்டலாக இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 ஃபீட் வந்து கண்டிப்பாக இடம் தேவைப்படும் ஸ்கொயராக. ஸோ அந்தளவுக்கு இருந்தால் மட்டும்தான் இது வந்து வைக்க முடியும். ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு தான் வாங்குறதா வேணாமான்றதை டிசைட் பண்ண முடியும். தென் இப்போ வந்து நம்ம 2026 வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து ஏதாவது நியூ டெக்னாலஜி இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சேம் லைக் ஸ்மார்ட் இன்வெர்டர் டெக்னாலஜி தான் இருக்குது. மல்டிபிள் சென்சார்ஸ் வந்து இருக்குது. ஸோ கூலிங்க்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரெசரில் வந்து லோ பண்ணி பவரை வந்து சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கே தவிர மற்றபடி பெருசாக எந்த ஒரு கிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ்லாம் வந்து கிடையாது ஃப்ரிட்ஜில். இது வந்து 3 ஸ்டார் ஃப்ரிட்ஜு. ஸோ இதோட ஸ்டார் ரேட்டிங் வந்து முக்கியமானு கேட்டிங்கன்னா எஸ் கண்டிப்பாக. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து மற்ற எலக்ட்ரானிக்காக இருந்தால் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. பட் இது வந்து ஒரு முறை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டினியூஸாக ஓட போகிற ஒரு விஷயம். ஸோ பவர் கன்சப்ஷன் அப்படிங்கிறது அதுக்கேற்ற மாதிரி இருக்க தான் செய்யும். 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 539 யூனிட்ஸ் வந்து எடுத்துக்கும். இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் கண்டினியூஸாக இபியில் கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கணும். தென் மல்டி ஏர் ஃப்ளோ டெக்னாலஜி வந்து இருக்குது. இது என்னென்னா எட்ஜ் டு எட்ஜ் வந்து ஏர் சர்க்குலேஷன் வந்து கொடுக்கறதுனால உங்களுக்கு ஈவனாக எல்லா இடத்துலையும் சில் ஆகும் ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும். இது வந்து ஸ்டெபிளைசர் ஃப்ரீ அண்ட் இது வந்து லோ நாய்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் டெசிபிள்ஸ் நாய்ஸ் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாமா?
ஒரு ரூமோட நார்மல் நாய்ஸ் லெவல்னு பார்த்தீங்கன்னா 45லேருந்து 50 வரைக்கும் இருக்கும். ஸோ அதே நாய்ஸ் தான் இருக்கே தவிர எக்ஸ்ட்ராவாக இதுக்குன்னு தனியாக எந்த நாய்ஸ் வந்து எங்களுக்கு கேட்கல. ஸோ சைலண்ட்டாக தான் இருக்குது. இவ்வளோ நேரம் வந்து கம்ப்ரஸர் வந்து ஆன் ஆகலை. இப்போ வந்து கம்ப்ரஸர் ஆன் ஆயிருக்கு. இதோட டெசிபிள் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாமா? கம்ப்ரஸர் ஆன் ஆகிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டெசிபிள்ஸ் தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது நெக்லிஜிபிள் நாய்ஸ் லெவலில் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃப்ரிட்ஜோட கெப்பாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக 655 லிட்டர்ஸ் இருக்குது. தென் ஃப்ரிட்ஜோட பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 416 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரீசரோட கெப்பாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 239 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது கன்வெர்ட்டபிள் ஆப்ஷனும் இருக்குது. லைக் ஃப்ரீசர் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜாகவும் மாற்றிக்கிற மாதிரியான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எல்லாத்துலேயுமே வந்து டஃப் அண்ட் கிளாஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மோர் தென் எனஃபாக இருக்குது. லைக் நல்ல ஸ்ட்ராங்காக டியூரபிலிட்டியாக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீசரில் வந்து ஒரு பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. 4 ஷெல்ஃப்ஸ் வந்து வருது. ப்ளஸ் இது வந்து கீழே ஒரு பாட்டம் ஷெல்ஃப் வந்து இருக்கு. தென் இந்த பக்கம் ஃப்ரிட்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜ் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 4 ஷெல்ஃப்ஸ் இருக்குது. 2 வெஜிடபிள் பேஸ்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து டஃப் அண்ட் கிளாஸில் தான் கொடுத்துருக்காங்க. தென் இதில் வந்து உங்களுக்கு ஒயிட் எல்இடி லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது நிஜமாவே நல்ல பிரைட்டாகவே இருக்குது. மோர் தென் எனஃபாக இருக்குது. இதில் வரதும் ஐயோ இருட்டாக இருக்குது ஒன்றுமே தெரியல அப்படிங்கிறலாம் இல்லை. எட்ஜ் டு எட்ஜ் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிகிற மாதிரியான லைட் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இது எதுக்கு இப்போ வந்து நீங்கள் ஒரு நாய்ஸ் வந்து கேட்டிருப்பீங்க. கொஞ்சம் ரொம்ப நேரமாக நீங்கள் ஃப்ரிட்ஜ் திறந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த நாய்ஸ் வந்து கேட்கும். லைக் பீப் சவுண்ட் கேட்கும். இது எதுக்குன்னா நம்ம வீட்டில் திருட்டுத்தனமாக எதனா சாப்பிட்றாங்க எடுத்து ஃப்ரிட்ஜில் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பசங்க. அதே மாதிரி குழந்தைங்க வந்து எந்த அளவுக்கு ஐஸ் வாட்டர்ஸ்லாம் எடுக்கிறாங்க, திறந்து வச்சுட்டு அப்படியே விட்டுட்டுறாங்களா அப்படிங்கிறலாம் வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து இந்த நாய்ஸ் வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஃப்ரீசராக வேணுமா அப்படிங்கிறது இல்லைனா ஃப்ரிட்ஜாக வேணுமா அப்படிங்கிறத உங்களால் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து அந்த கன்வெர்ட் பட்டன். அதே மாதிரி டெம்பரேச்சரையும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்க முடியும். எங்களுக்கு வந்து வின்டர் வந்துச்சுன்னா இதை வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி சம்மர் வந்துருச்சுன்னா டிக்ரீஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து 6 டிகிரியில் இருக்குது. இப்போ எனக்கு வந்து ஃப்ரிட்ஜோட டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ வந்து நான் 4ல் வந்து ஃப்ரிட்ஜோட டெம்பரேச்சர் வந்து 4 டிகிரிக்கு மாற்றிருக்கேன். ஸோ ஃப்ரீசர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -18 டிகிரியில் வந்து இப்போ இருக்குது. ஸோ எனக்கு அது போதும். அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். தென் இப்போ வந்து நான் வீட்டிலேருந்து பிளான் பண்ணிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஹையர் தான் வாங்கலான்னு வந்து இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் அங்கே போய் நான் மைண்ட் மாற்றுறதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த மாதிரியான பேஸ்கெட்ஸ். ஆக்சுவலி ஃப்ரிட்ஜ் டோரில் இருக்க இந்த கம்பார்ட்மெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது கம்பேர்ட் டு ஹையர். எல்ஜியில் வந்து உங்களுக்கு நல்ல டெப்த் வந்து எவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு 2 பாட்டில்ஸ் வந்து அசால்ட்டாக வைக்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சாசேஜ்லாம் வந்து வச்சுருக்கேன், சாஸஸ்லாம். ஸோ இந்த சாஸ் ரெண்டுமே வந்து 2 பாட்டிலில் வைக்க முடியுது. லைக் இங்கே வந்து 2 லிட்டர் பாட்டில்ஸும் என்னால் வைக்க முடியும். நெக்ஸ்ட்டு இதோட குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹையரில் ரொம்ப சீப்பாக இருந்த மாதிரி இருந்தது. பட் எல்ஜியோட குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இதெல்லாம் தான் மெயினாக வந்து எனக்கு ஹையர்லேருந்து எல்ஜிக்கு ஸ்விட்ச் ஆகிறதுக்கான இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸாக எனக்கு ஃபீல் ஆனது. ஏன்னா நாங்கள் பார்க்கும்போது லிட்டர் கெப்பாசிட்டியில் அதுதான் நிறைய இருக்காம நல்லா இருந்த மாதிரி தோணுச்சு. பட் ரியாலிட்டியில் ரெண்டுத்தையும் நம்ம பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது தான் ஒரு லாஜிக் தோணுச்சு. சரி இது வந்து ஹையரில் வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சது. யூட்டிலிட்டி நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்குறதே வந்து யூட்டிலிட்டிக்கு தான். ஸோ யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கம்மி ஆகுது அப்படின்னா அது எனக்கு ஒன்றும் ஒர்த்தாக தோணலை. ஸோ நான் அதனால தான் வந்து எல்ஜிக்கே வந்து ஸ்விட்ச் ஆனேன். ஃப்ரீசர் எதுக்கு இவ்வளோ பெருசு அப்படின்னு நினைப்பீங்க. பட் ரியாலிட்டியில் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா நிஜமாவே இந்த ஃப்ரீசர் யூனிட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எண்டே பார்த்தீங்கன்னா லைக் எனக்கு வந்து மட்டர்லாம் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கிது அப்படின்னா பீஸ்லாம் வந்து இந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணிக்க முடியும். பிளான்ச் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 6 மந்த் 1 இயர் ஆனாலும் உங்களுக்கு ஒன்றுமே அது கெட்டு போகாது. அதே மாதிரி இந்த மாதிரி நட்ஸ் யூனிட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வச்சுக்க முடியும். அகெயின் நான் சொன்ன மாதிரி ஒரு வீக்குக்கு தேவையான எல்லா வெஜிடபிள் ப்ரிப்பரேஷனும் நீங்கள் பண்ணி ஃப்ரீசரில் வந்து போட்டுற முடியும். ஸோ இதுக்கு தான் ஃப்ரெஷ்னஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிஜமாவே ஃப்ரீசர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய ஃப்ரீசர் உண்மையில் ஒர்க் ஆகுதா ஒர்த்தாக யூஸ் பண்ணுறேனான்னு கேட்டிங்கன்னா எஸ் கண்டிப்பாக இது வந்து யூஸ் ஆக தான் செய்யுது. தென் இதில் எனக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த ஐஸ் மேக்கர் தான். இன்னொரு மாடல் பார்த்தேன். அந்த மாடலில் வந்து ஐஸ் மேக்கர் உங்களுக்கு டோர் யூனிட்லேயே வந்துருச்சு. பட் இதில் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. பட் அதுக்காக நான் வந்து ஒரு 5000 எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு அது ஒர்த்தாக தோணல. அதனால நான் அதை வாங்கலை. அது என்ன மாடல் அப்படிங்கிறதே நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்.
இங்கே லிங்க்ல உங்களுக்கு வேணும்னு நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்க. எனக்கு அந்த ப்ரைஸ்க்கு ஒரு ஐஸ் மேக்கருக்காக 5000 எக்ஸ்ட்ரான்றது ஒர்த்தா தோணல, அதனால நான் வாங்கலை. அதுக்கு பதிலாக டோர் யூனிட்ல கொடுக்காம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ் மேக்கர்னு தனியாக வந்து இந்த சாம்பர் வந்து கொடுத்துட்டாங்க. ட்விஸ்ட் டைப் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து எங்கள் பழைய ஃப்ரிட்ஜில் இருந்த ஐஸ் மேக்கர் ட்ராஸ் வந்து இங்கே ரீயூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எக்ஸ்ட்ரா வாங்கினது. இதுதான் வந்து அந்த ஐஸ் மேக்கர். இது வந்து என்ன ட்விஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கு. நாங்கள் ஜஸ்ட் திருப்புனாவே போதும், அழகாக ஐஸ் வந்து உங்களுக்கு ஒட்டாமல் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. கான்ஸா வந்து நீங்க கேட்கலாம், ஏன் வந்து நிறைய தீம்க்கு ஏற்ற மாதிரிலாம் இருக்கு இல்லையா, கலர் கிளாஸஸ்லாம் வருது இங்க ஃப்ரண்ட்ல, ஸோ ஏன் வந்து இதை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, வெறும் அந்த கலர் கிளாஸ்க்காக மட்டுமே லேக்கர்ட் கிளாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கிளாஸ்க்காக மட்டும் நம்ம ஒரு 25,000 வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ அது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோலாம் ஒர்த் இல்லை. ஸோ அதனால நாங்கள் அதை வந்து வாங்கலை. அதே மாதிரி ஐஸ் யூனிட்ஸ் வச்சும் வந்து வருது, லைக் க்ரஷர்லாம் வந்து ஐஸ் வாட்டர்லாம் வந்து கிடைக்கிற மாதிரியும் வந்து ஒரு மாடல் இருக்குது. பட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளீனிங்லாம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து டவுட்டாக இருந்ததுனால மினிமலாக நமக்கு என்ன வேணுமோ அது வரைக்கும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் இதை வந்து நம்ம வாங்கிடணும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ஆன்லைனில் ஆஃப்லைனில் ரெண்டுத்தையும் செக் பண்ணி வாங்குங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் ஆஃபரில் 58,000க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ என்ன கரண்ட் ஆஃபர் போகுது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஃபார் இவ்வளோதான் இந்த ஃப்ரிட்ஜோட ரிவ்யூ. உங்களுக்கு இதை பற்றின வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணுறேன்.